بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருக்குரான் கூறும் சவால்கள் என்ற தலைப்பின் கீழ் திருக்குரான் முன்னிறுத்துகிற ஒவ்வொரு சவாலான கேள்விகளையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனால் சொல்ல முடியாத வார்த்தைகளை இது கடவுளுடைய சொல்லுதான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி வருகிறார். அது தொடர்பான பல்வேறு செய்திகளை கடந்த நாட்களில் நாம் அறிந்திருக்கின்றோம். அதில் இன்னும் முக்கியமான பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னிறுத்துகிற மிக முக்கியமான ஒரு அற்புதத்தை குறித்தும் அவனுடைய படைப்பை குறித்தும் அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய கணமும் அதனுடைய ஆய்வும் அதனுடைய வெளிப்பாடும் மிகவும் அதிகமான வலு சேர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. மனிதர்கள் பேசுகிற வார்த்தை என்பது ஒரு சாதாரண நடையில நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இது இறைவனுடைய சொல்லுதான் என்பதை எக்காலத்துக்கும் மீற முடியாத, மறுக்க முடியாத சில வார்த்தைகளை அதிலே சேர்த்து இறைவன் சொல்லுகிறான் என்பதை நேற்றைய தினம் சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். நம்ம மீண்டும் மீண்டும் பல நேரங்கள்ல தொழுகையில ஓதுகிற ஒரு முக்கியமான சூரா 88வது சூரா, காஷியாவுடைய சூரா நம்ம அடிக்கடி ஓதுவோமா இல்லையா? அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிட்டு வருகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்கள். அஃபலா யன்லுரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இதல் அரலி கைஃப சுத்தியத். அல்லாஹ் சொல்கிற இந்த வார்த்தை எல்லாம் பாருங்க. நான் ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒட்டகத்தை படைச்சிருக்காங்க. உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கின்றன. ஏராளமான கோடான உயிரினங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அது அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறேன் என்று நீங்க பார்க்கலையா? இது சாதாரண மனிதனாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு நீங்க பாருங்க. ஒட்டகத்தை படைச்சிரு எவ்வாறு படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். வானத்தை நான் படைச்சிருக்கேன்னு சிந்திங்க, பூமியை படைச்சிருக்கேன்னு சிந்திங்க, இப்படின்னு லிஸ்ட் போடுறான் அல்லாஹ். ஏன் இந்த ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்று நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஒட்டகத்துடைய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல இருக்கிற இந்த வார்த்தையை நம்ம ஆய்வு செஞ்சு அது சம்பந்தமான செய்திகள் நம்ம திரட்டணும்னா ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போகிற அளவுக்கு அவ்வளவு செய்திகள் ஒட்டகத்தை பத்தி இருக்குது. ஒட்டகம் நம்ம சாதாரண சொல்ல முடியல. ஆனா அந்த ஒட்டகத்தை ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பான்? ஒட்டகத்தை நம்ம எப்படி படைச்சிருக்கோம் நீ பார்க்கலையாப்பா? இந்த குர்ஆனை படிச்சுப்பார். நான் சொல்லி இருக்கிறேனா, இது மனுஷன் சொல்லி இருக்கிறானா, நபிகள் நாயகம் அவர் சொன்னதா, அல்லது யாரோ ஒரு சூப்பர் பவன் சொன்ன வார்த்தையா என்பதை நீ ஆய்வு செஞ்சு பாருன்னு அல்லாஹ் நமக்கு சவாலாக முன்னிறுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். ஒட்டகம் தொடர்பா நிறைய செய்தி இருக்கிறது. ஒட்டகங்கள்ல 2 வகை ஒட்டகம் இருக்குங்க. ஒரு திமில் கொண்ட ஒட்டகம் இருக்கு, 2 திமில்கள் கொண்ட ஒட்டகம் இருக்கு. பெரும்பாலும் ஒரு திமில தான் நம்ம பார்த்திருப்போம். 2 திமில்கள் கொண்ட ஒட்டகங்கள் இருக்குது. இந்த அரேபிய ஒட்டகங்கள்னா ஆப்பிரிக்காவில மத்திய கிழக்கு பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு திமில்கள் கொண்ட ஒட்டகங்கள் இருக்கான். அதே மாதிரி பாக்டீரியன் ஒட்டகங்கள், அதுக்கு அந்த ஒட்டகத்துக்கே பேரு சொல்றான் பாக்டீரியன் ஒட்டகங்கள்னு. இந்த 2 திமில்கள் மத்திய ஆசியா பகுதியில குளிர்கள் ரொம்ப நிறைந்திருக்கிற அந்த பகுதியில அந்த 2 திமில்கள் கொண்ட ஒட்டகங்கள் இருக்குமா. அல்லாஹ் கேட்கிறான்ல, இந்த ஒட்டகத்தை படைச்சு நீ பாருன்னு. அந்த திமில்களை ஏன் பயன்படுது? திமில் இருக்குல்ல, அது ஏன் அந்த ஒட்டகத்துக்கு இருக்கணும்? எதுக்காக அல்லாஹ் அந்த ஒரு செட்டிங் வச்சிருக்கா? பொதுவா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, அந்த திமில்கள்ல நிறைய தண்ணீர் சேர்த்து வச்சிருக்கோம் போல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை ஆய்வு செஞ்சவங்க சொல்றாங்க, அந்த திமில்கள் முழுக்க முழுக்க கொழுப்புகள் இருக்குதான். அந்த முழுமை என்னது? கொழுப்புகளால் நிறையப்பட்டிருக்குதான். அது குடிக்கக்கூடிய தண்ணி, சாப்பிடக்கூடிய உணவுகளா இருக்கு இல்லையா,
அதுல இருந்து கொழுப்புகளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திமில்ல சேர்த்து வச்சுக்குது. அந்த கொழுப்பு குறையும் போது பாத்தீங்கன்னா அந்த திமிழ் அப்படி சாஞ்சு போன மாதிரி படுத்து போன மாதிரி கிடக்கும், ஸ்ட்ரெயிட்டா நிக்காது, அப்படியே படுத்து போன மாதிரி இருக்கும். இதை சொல்றான் மருத்துவ விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு அந்த திமிழ் முழுக்க கொழுப்புகளா இருக்கும். ஏன் அந்த கொழுப்பை வச்சிருக்குதுன்னு சொன்னா, அந்த பாலைவன வெப்பத்துல அதுகளுக்கு தண்ணி கிடைக்காது, ரொம்ப ஜாஸ்தி. தண்ணி கிடைக்கும் போது அது மொத்தமா தண்ணியை உறிஞ்சு குடிச்சு வச்சுக்கும். அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் ஆகும்னா, சூரியன்ல இருந்து படக்கூடிய எல்லா வெப்பத்தையும் அது உடம்புல தாங்குற அளவுக்கு அல்லாதவுடைய தோற்றத்தையும் படைச்சிருக்கிறான், அதோடைய தோலையும் படைச்சிருக்கான், அதுக்குள்ள உள்ள ஒவ்வொரு செட்டிங்கும் அப்படி வச்சிருக்கிறான். திமில்ல என்ன ஆகுது, கொழுப்பினுடைய சேப்பு இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்னா உணவு கிடைக்காத நேரத்துல அந்த கொழுப்பை தான் தனக்கு ஆற்றலா அதுல இருந்து கரைச்சி எடுத்துக்கணும். நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். நமக்கு சாப்பிடாத நேரத்தை என்ன பண்றது, நம்ம சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிட இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், பட்னியா கிடப்போம். நம்ம உடம்புல இருந்து தேவைப்படுற நேரங்கள்ல நம்ம உடம்புல சில செட்டிங் இருக்கு. நம்மளே சாப்பிடாம இருந்தோம்னா ஏதாவது சத்துக்களை உறிஞ்சி நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நம்ம உடம்பு சில வேலைகளை பார்க்கும். அது மாதிரி அல்லாஹ் அங்க நம்ம ஒரு 2 நாள் தாங்கலாம், 3 நாள் தாங்கலாம், 4 நாள் தாங்கலாம். ஆனா ஒட்டகம்லாம் இது பாலைவனத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறது, வெயில்ல நிக்கிறது, அதுக்கு நினைச்ச நேரத்துல சாப்பாடு கிடைக்காது. அது எங்கனக்குள்ள போய் அந்த முள் செடிகளை தின்னுமோ, அந்த பாலையை போய் தின்னுமோ, அந்த சப்பாத்திகள் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான உணவு தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு வச்சுக்கிறதுக்கு அது உடம்புல சேர்த்து வச்சுக்கோ, அந்த கொழுப்பாக்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது அது என்ன சாப்பாடே கிடைக்கும் போது அதுல இருந்து ஆற்றல எனர்ஜி என்ன பண்ணுமா, கரைச்சி எடுத்துக்குமா. அதுக்குதான் அல்லாஹ் ரப்புல்லா என்ன பண்றான்னா மேல அந்த திமில் வச்சிருக்கிறான். நம்ம அங்க காளை மாட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு திமில் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு சாதாரணமா இருக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒட்டகத்து இருக்கிறது முழுக்க முழுக்க கொழுப்பால செய்யப்பட்டதா இருக்குது. அதே மாதிரி அந்த ஒட்டகம் 41 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சாலும் கூட அதுக்கு வேக்காது. 41 டிகிரி செல்சியஸ்னா நம்மளால தாங்க முடியுமா வெயில்ல? சரியான கொடுமையான கடுமையான வெயில் வெப்பம். உங்களுக்கு அரபு பாலைவனத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அங்க இருந்த மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், ராஜஸ்தான் மாதிரியான ஏரியா இருக்கட்டும், அரபு நாடுகள், ராஜஸ்தான் அரபு நாடுகள்ல இன்னும் கூடுதலான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள்லாம் கடுமையான வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்துல கூட 40, 45, 50 டிகிரி செல்சியஸ் எல்லாம் அடிச்சாலும் கூட அது உடம்புல இருந்து வேர்வே வராது. ஏன் வேறு வராது? உள்ள தண்ணி காலியா போயிரும்ல, வேறு வந்தா அது சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனுடைய படைப்போடைய அந்த தோல் படைப்பை அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறானா, அதுக்கு அந்த அளவுக்கு வெயிலை தாங்குற மாதிரி ஒரு போர்வையை உடம்பு அதனுடைய தோலை செட் பண்ணி வச்சிருக்கான். தோலை என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறான், அது உடம்பு அதுல இருந்து வேர்வு வராத அளவுக்கு அதோடைய செட்டிங் இருக்குது. அதே மாதிரி ஒட்டகத்துக்கு 3 இமைகள் இருக்கான். ஒட்டகத்துக்கு 3 இமைகள் இருக்கான். அந்த 3 இமைகளை 2 தூக்கி மேல வச்சுக்குமா. ஒண்ணு ஒரு சல்லடை மாதிரி என்ன பண்ணுமா, அந்த கண்ணை முடிக்குமா. ஏன் அப்படி அல்லாஹ் வச்சிருக்கான்? மண்ணு காத்துகள் வீசும்ல பாலைவனத்துல, அது பாருங்க அல்லாஹ் ரப்புல் எப்படி படைச்ச நீ பார்க்கல, அந்த செட்டிங்க்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறான். அது அங்கதான் வாழும், அந்த மாதிரி பிரதேசத்துல தான் வாழும். அதுக்கு என்ன பண்ற, ஒரு செல்லர் மாதிரி போட்டு வச்சு அது தெளிவா தெரியுமா. நம்ம கண்ணாடி போட்டா கூட கண்ணு தெளிவா பாக்குறோம்ல, நம்ம பாத்துக்கிறோம். ஒரு லென்ஸ் வச்சா கூட தெளிவா பாத்துக்குவோம்ல, அது மாதிரி அல்லாஹ் அதுக்கு செல்லடை மாதிரி போட்டு வச்சு நீ கிளீனா பார். ரொம்ப அதையும் தாண்டி அந்த சல்லடையும் தாண்டி மண் ஓவரா வந்தா அதுக்கு பிறகு ஒரு இமையை போடு, அதையும் தாங்கலையா அதுக்கு பிறகு ஒரு இன்னொரு இமையை போடுன்னு 3 இமைகள் எல்லாம் என்ன பண்றான்னா கல்ல வச்சிருக்கிறான். அதே மாதிரி மூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படர்ந்து விரிஞ்சு கிடக்கும். மூக்கு இருக்குல்ல, தட்டிமான ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மூக்கு வழியாக டெஸ்ட் உள்ள போயிடாம இருக்கிறதுக்கும், உள்ள இருக்கக்கூடிய அந்த இந்த மூக்குல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் இருக்குல்ல, அந்த மூக்குல இருந்து சளி மாதிரி தண்ணி எல்லாம் வரும்ல, அதை ஃபில்டர் பண்ணி வெளியே விட்டுறாம மீண்டும் உடம்புக்குள்ளே போகணும். தண்ணிய கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதாங்க. உடம்புல இருக்க என் தண்ணிய கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது. யூரின் வந்தா கூட அதுக்கு எப்படி வச்சிருக்கா பாருங்க, யூரின் செட்டிங் இப்படி சொல்ற, அந்த யூரின் எப்படி அல்லாஹ் அந்த யூரின் செட்டிங்க படைச்சிருக்கிறாங்க, அது ஒரு அற்புதம். அதே மாதிரி அதோடைய உணவுகள் என்னெல்லாம் சாப்பிடுதுன்னா, எல்லாம் முதல்ல சொன்ன மாதிரிதான் முள்செடிகள், முள்ளு கடுமை, எந்த விலங்குன்னு சாப்பிட முடியாத அளவுக்கு முள்ளுகளை, மற்ற விலங்குகள்லாம் கிட்ட போய் நெருங்கவே பயப்படுமா அந்த முள்ளு கிட்ட. ஆனா இது என்ன பண்ணுமா, இந்த நரகத்துல அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அவர்கள் முள்செடிகளை கடிச்சு மின்னுவாங்க, அவங்க பசி தீக்காது, அவங்களுடைய தாகத்தை தணிக்காதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கடுமையான முள்ளெல்லாம் கூட
அதோடைய தாடை, அதோடைய உதடுகள் படைக்கப்பட்டிருக்க, பற்கள் படைக்கப்பட்டிருக்க அந்த விதத்துல அங்க கிடைக்கக்கூடிய அந்த முள்ளு செடியை சாப்பிடுமா, சப்பாத்தி இருக்கக்கூடிய கல்ல சாப்பிடுமா, இதெல்லாம் சாதாரணமா மென்னு தின்ற அளவுக்கு அதோடைய உடல் செட்டப் இருக்கு. அதே மாதிரி அதோடைய பாதங்கள், அதோடைய உடல் அகலம், அதோடைய பாதங்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா பாதத்தை அகலமாக்கியிருக்காங்க. நம்ம கால் பாதம் இருக்குல்ல, அந்த மாதிரி கால் பாதங்களை அகலமாக்கி மென்மையா ஆக்கியிருக்காங்க. அதோடைய இந்த கீழே இந்த விரல் இருக்குல்ல அதை மென்மையாக்கி மண்ணுக்குள்ள அப்படி சாதாரண புசுக்குன்னு அப்படி உள்ள விட்டு நடந்து போற மாதிரி செட்டிங் வச்சிருக்காங்க. நம்ம நடக்க முடியுமா மண்ணுல? சூடு, சரியான சூடு, கொதிக்கும், செருப்பு எல்லாம் போக முடியாது. அது கால் எல்லாம் செட்டிங் வச்சு ஒரு நேரத்தில் 2 காலை முன்னாடி அப்படி வைக்கும். நீங்க அது நடக்க பாத்தீங்களா? அந்த நடை பத்தி ஒரு அற்புதம் சொல்றான். இந்த முன்னாடி இருக்க 2 காலையும் ஒன்னா தூக்கி வைக்கும், பின்னாடி இருக்க 2 காலத்துக்கும் ஒன்னா வைக்கும். முன்ன பின்னதான் வைக்காது. 4 கால உள்ள பிராணிகள் மத்தது நடக்கிறமா நடக்காம முடி உள்ள கால தூக்கி செட்டிங் வைக்குமா, 2வது பின்னாடி உள்ள தூக்கி செட்டிங் கரெக்டா வைக்குமா. ஏன் அப்படி வைக்குதுன்னா இந்த மாதிரி வச்சாதான் நடக்கிறதுல சோர்வு இல்லாம எவ்வளவு தூரம் தான் நடக்க முடியும். அவன் சொல்றான், விஞ்ஞானி சொல்றான், நடக்கிறதுல சோர்வு இல்லாம 2 காலையும் தூக்கி தூக்கி அப்படியே மண்ணில் சொருவி 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 நடந்து எவ்வளவு மெதுவா போற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி செட்டிங்ல அது நடந்து போது அதோடைய கால் குழம்பை நீட்டாக்கி அது பாதத்தால அகலமாக்கி அதோடைய காலில் இருந்து பூமியில இருந்து வரக்கிற அந்த வெப்பம் வெயில் பட்டு அந்த மணல்ல சுடு மணல் இருக்குல்ல, அந்த மணல் கொஞ்சம் கூட அதுக்கு கால் இருந்து ஏறவே ஏறாது. அந்த பாதம் இருக்குல்ல அதுக்கு சுடவே சுடாதாங்க, அப்படியே அழகா நடந்து போகுது பாருங்க. நம்ம எல்லாம் ஓடுறோம்ல, நம்ம செருப்பு இல்லாம அதுல நடந்து விட்டா ஓட விடும்ல, அது அழகா நடந்து போகுது, அதுக்கு சூடே தெரியாது. காலுகளெல்லாம் ஹைட்டா கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, ஹைட்டா கொடுத்து உடம்பு அப்படி இருக்கும். அந்த ஹைட்டா வச்சிருக்கேன்னா கீழே உள்ள அந்த வெப்பம் வந்து சீக்கிரமா உடம்புக்குள்ள அடிக்காம இருக்கிறதுக்கும். மண்ணிலே உட்கார்ந்து இருந்தா கூட அதோடைய தோல் செட்டிங்கை பொறுத்த அளவுக்கு அந்த ஹீட் வந்து உடம்பு இருக்கவே இருக்காது. அந்த ஹீட்ல உட்கார்ந்து இருக்குமா, அந்த தோல் செட்டிங்கு அதுல உள்ள அந்த வெப்பத்தை உடம்பு இருக்காத மாதிரியான ஒரு செட்டிங் அதோடைய தோல் அமைப்பு இருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு நீங்க ஏஐல வேணா போட்டு அடிச்சு பாருங்க, ஒட்டகத்துடைய அற்புதத்தை பத்தி சொல்லுன்னு. அவன் சொல்றான், விஞ்ஞான ரீதியாக ஒட்டகத்துடைய படைப்பு பிரமிப்பை உங்களுக்கு தருகிறது. இதெல்லாம் குர்ஆன் வந்து ஒரு வார்த்தை ஒரு வரியில சொல்லிட்டு போயிருச்சு. ஒட்டகத்தை எவ்வாறு படைக்கப்பட்டது நம்ம பார்க்க வேணாம்னு சொல்றான். போட்ட மலை 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 மலைன்னு வந்து கொட்டுது. ஒவ்வொரு அவ்வளவு சங்கதி சொல்லலாம், 1 மணி நேரத்துக்கு மேல சொல்லணும். அவ்வளவு விஷயங்களை அது இருக்கு. அதே மாதிரி அதுக்கு நீண்ட கால் எதுக்கு தந்திருக்கான அந்த வெப்பம் அதுக்கு அடிக்காம இருக்கிறது தான். அதுல விட பாருங்க, ஒட்டகத்துக்கு மற்ற எல்லா உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்தத்தின் சகப்பணுக்கள் இருக்குல்ல, எல்லா அணுக்கும் வெள்ளை அணுக்கள் சகப்பணுக்கள் ரத்தத்தில் இருக்கும். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வெள்ளை அணுக்கள் சகப்பணுக்கள் எப்படி இருக்கா, ரவுண்டா இருக்கும். நீங்க போட்டு பாருங்களா, யூடியூப்ல அடிச்சு பாருங்க, ரத்த அணுக்கள் போட்டீங்கன்னா பிளட் செல்ஸ் போனா ரவுண்ட் ரவுண்டா வரும்ல. இதுக்கு வெள்ள என்ன பண்றாங்கன்னா ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்ல இது ரத்த அணுக்கள் இருக்குமா. ஏன் அப்படி இருக்குன்னு அதை ஆய்வு செய்யறான். ஏன் அப்படி இருக்குன்னா, அதாவது அந்த வெப்பம் உடம்புல அடிக்குது இல்ல, அடிக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து உடம்பு வந்து உள்ள தண்ணி எல்லாம் சுருங்குற நேரத்துல அந்த ரத்தம் கிளாட் ஆகி, அதாவது திக்காகி நின்றாம இருக்கிறதுக்கு, அப்படியே தண்ணியாட்டு எல்லா நேரமும் சுழற்சியில ரத்தம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த தட்டை வடிவத்தை சாண்டி ஓவல் ஷேப்ல கொடுத்தாதான் செட் ஆகும். ரவுண்ட் வடிவத்தை தாண்டி ஓவல் ஷேப்ல இருந்தா மட்டும்தான் அது வந்து தண்ணியாவ உடம்பு ஃபுல்லா அந்த ரத்தம் சுத்தி வர முடியும் சொல்றாங்க. ரத்த அணுக்கள் கூட மற்ற பிராணிகளுக்கும் ஒட்டகத்தும் ஏற்படுது. மற்றதுக்கெல்லாம் ரவுண்டு, இதுக்கு ஓவல். இந்த ஷேப் தட்டை அணுக்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி தட்டை ஷேப்ல அதோடைய ரத்தம் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா ரத்தம் உறையாம அந்த வெயில் கடுமையா அடிக்கும் போது அதோட தண்ணியும் குடிக்காது, ஜாஸ்தி குடிக்க முடியாது. ஒருக்க குடிச்சா குடிச்சு வச்சுக்கோ, எவ்வளவு குடிச்சு வச்சுக்கோ, ஒருக்க குடிச்சா எவ்வளவு குடிக்க நினைக்க, ஒரு நேரத்துல 13 நிமிஷத்துல 100ல இருந்து 150 லிட்டர் தண்ணி குடிக்கும். 100ல இருந்து 150 லிட்டர் தண்ணியை சேர்த்து வைக்கணும். அதுக்கு வயிறு எவ்வளவு பெருசு இருக்கணும் பாத்துங்க, செட்டப். அது அவ்வளவு தண்ணியை உள்ள வாங்கி வச்சுக்கிறது இல்ல, வேற எங்கிட்ட அதுக்கு தண்ணிக்கு எங்க கிடைக்குதோ அப்ப சேர்த்து வச்சுக்கோ. அப்படி சேர்த்து வச்சுக்கிற தண்ணிய எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சுக்கோம்னா 6-7 மாசம் வரைக்கும் தண்ணி குடிக்காமலே வாழும். 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் தண்ணி குடிக்காமலையும் சாப்பிடாமலையும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் சக்தியும் உடம்புல இருக்க அந்த உணவாக சேர்த்து வச்சு கொழுப்பு வச்சுக்கிச்சு இல்ல, இதை வச்சு ஓடிட்டு இருக்குமா. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060.
எப்படி எல்லாம் அல்லாஹ் வச்சுக்கா பாருங்க. அதே மாதிரி அதோடைய அந்த தோலை பத்தி சொல்றேன். அது என்னது, அடர்த்தியான முடி இருக்கும். அந்த தோலுக்கு மேல அதுக்கு அடர்த்தியான முடி இருக்கும். ஏன்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி, வெயில் வந்து உடம்புக்குள்ள போகாம இருக்கு, தடுப்பு சுவர் மாதிரி வச்சிருக்கான். அதே மாதிரி நடக்குது இல்ல, ஒட்டகம் நடந்து போகும் இல்லைங்க, அது தேவைப்பட்டா எவ்வளவு ஸ்பீட்ல ஓடும் நினைக்க. அவசியம் ஏற்பட்டா எல்லாரும் ஓடுவோம். நமக்கே திடீர்னு ஒரு திருடம் பிடிக்க வந்துட்டான் அல்லது வேற ஏதாவது கொல்ல வந்துட்டான், நம்ம சாதாரணமா நடக்கிற ஆளுதான், வேகமா ஓடாத ஆளுதான், ஆனா திடீர்னு ஓட ஆரம்பிப்போம்ல. அந்த மாதிரி நம்ம பொதுவா ஒட்டக மாதிரி பொறுமையா நடந்து போறேடா நினைப்போம்ல. திடீர்னு தேவைப்பட்டா எவ்வளவு வேகத்துக்கு ஓடும் நினைக்க. ஒரு மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தை ஓடும். இது வரைக்கும் ஒட்டகத்தை அப்படி ஓடணும்னு நினைச்சே பார்க்கல. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல தேவைப்பட்டால் அவ்வளவு வேகமாக ஓடுற மாதிரியான ஒரு செட்டிங்கா வச்சிருக்கிறான். அது போக அதே மாதிரி 6-7 மாசம் வச்சுக்கோமா, குட்டி ஒட்டகம் பிறக்குதுல, குழந்தை பிறக்குதுல ஒட்டகம், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திமுழு பெருசா இருக்காது. ஏன்னா கொழுப்பு இல்ல, அது தேவையான சாப்பிட்டு சேர்த்து வச்சுக்கணும், அதுக்கு தேவையே படாதான். அதே மாதிரி 100 லிட்டர் 150 லிட்டர் வரைக்கும் தண்ணியை உடம்புல சேர்த்து வச்சுக்கோம். வயிற்றுக்குள்ள அதுக்கு 3 அடுக்குகள் கொண்ட ஏற்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. மற்ற உயிரினங்களை மாதிரி இதுவும் சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுரும். மாடு ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது எடுத்துட்டா சரன்னு எடுத்து வயிற்றுல போட்டுக்கும். அதுக்கு பிறகு போய் எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம், எடுத்து சவிச்சு மீண்டும் உள்ள போவோம், வெளியே வரும். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு வேலையை என்ன பண்ணுவான், இதுவும் பண்ணுமா. ஆனா எல்லா உயிரினத்தை விட கடுமையான உணவுகளை சாப்பிட்டாலும் கூட செரிக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள எல்லாம் செட்டிங்க 3 அடுக்குகளா வச்சிருக்கிறான். மற்ற எதுக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இதனுடைய பால்ல ஒட்டகப்பால் ஒரு ஸ்பெஷலான பால், எல்லாரும் பெரும்பாலும் குடிக்க மாட்டோம். அது அந்த மாதிரி நாடுகளுக்கு போனாதான் கிடைக்கும். ஆனா இது சில ஊர்கள்ல ஸ்பெஷலாவே இந்த ஒட்டகப்பாலுடைய பிரத்யேகத்துடைய சிறப்பை சொல்லி பல இடத்துல வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்துல கூட ஒட்டகத்துடைய அந்த பாலுக்கு நிறைய சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் சில பேர் ஒட்டகத்துடைய பாலை என்ன சொல்றாங்க, கேன்சர் நோய்க்கெல்லாம் அதுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு செய்திகள்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் சில ஆய்வுகள் நிறைய ஒட்டகத்துடைய யூரின் குறித்தும் ஒட்டகத்துடைய பால் குறித்தும் நிறைய ஆய்வுகள் போகுது. ஒட்டகத்துடைய யூரின்ல நிறைய விஷயம் இருக்கு, அதை குடிச்சா இது நோய் நல்லாடும், அந்த நோய் நல்லாடும், சில ஆய்வுகள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஆய்வு போய் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான செய்திகளை அதோட யூரின்லயும் அதோட தண்ணின்னு சொல்றான். அந்த பால்ல இரும்பு சக்தி அதிகமா, ஒட்டகத்துடைய பால் இருக்குல்ல, அதோட இரும்பு சக்தி ரொம்ப அதிகமா, வைட்டமின் சி அதுல ரொம்ப இருக்குதான். அதே மாதிரி அதோட யூரின் சொன்னல, அதோட யூரின் உடல்ல உள்ள அந்த நீரை உறிஞ்சி யூரின் ஆயிடுது இல்ல, யூரின் ஆன பிறகு அந்த யூரினை ஒரு ப்ராசஸ் பண்ணி மீண்டும் ரத்தத்துக்குள்ள போய் சேர்க்கும். சீக்கிரத்துல யூரின் வெளியே வரவே வராதான். அவ்வளவு 100 லிட்டர் 150 லிட்டர் தண்ணி குடிச்சு வச்சுக்கிறது இல்ல, வெயில் அடிக்கிறது இல்ல, வேறையும் உடம்புல வராது. அதுல இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள வெளியே போறதா இருந்தா யூரினா மட்டும் தான் போகணும். அந்த யூரின் வந்த பிறகு அதை மீண்டும் ஃபில்டர் பண்ணி மீண்டும் ரத்தத்துக்கு அனுப்பணும். அப்படி இப்படியெல்லாம் பல ப்ராசஸ் நடந்து வெளியே வருகிற அந்த யூரினை பாத்தீங்கன்னா டானிக் மாதிரி வெளியே வரும். வர்றது ரொம்ப குறைவா தான் வருமா, கொஞ்சம் கணக்கு அது யூரினே போவோம். அதுன்னு சொல்றான், அது யூரின் போறது கொஞ்சமா தான் போவோம், அது போறதா இருந்தா கூட சிறப்பு மாதிரி போவோம். அதான் இன்னைக்கு அந்த சிறப்பு அதான் மருந்து கண்டுபிடிக்கலாம். அந்த யூரினை வச்சு சில ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரியான தொடர்பான பல ஹதீசுகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அதுக்கு சில தீர்வுகள் இருக்குது, அதுக்கான மருந்துகள் இருக்கிறதுலாம் சில ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீசுகள்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறான்னு வைங்களேன். இன்னைக்கு விஞ்ஞானம் அதோடைய பாலையும் யூரினையும் விஞ்ஞானம் பண்ணிட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறான். அதோடைய அந்த யூரின்லயோ உப்புத்தன்மை 2 மடங்கு இருக்கும். மற்ற பிராணிகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய யூரின்ல உள்ள உப்பு தன்மையை விட ஒட்டகத்துடைய யூரின்ல 2 மடங்கு உப்பு இருக்குமா. அந்த கறி சாப்பிட்டாலே உப்பு கடுமையா இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஏன்னா யூரின் அதுக்கெல்லாம் வெளியே ஆகுறதே இல்ல, யூரின் வெளியே போறதே இல்ல, வேர்வையா வெளியே வர்றது இல்ல. அதுக்குள்ள இருக்கக்கூடிய என்னது அயோடின்லாம் உடம்புக்குள்ளதான் இருக்கும் போல பெரும்பாலும். அது மற்ற பிராணிகளுடைய ரத்த யூரின்ல இருக்கக்கூடிய உப்பை விட 2 மடங்கு உப்பு என்ன ஆகுமா இந்த யூரின்ல ஒட்டகத்துக்கு இருக்குமா. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போல, ஒட்டகத்துடைய இறைச்சி சாப்பிட்டா மட்டும் நீங்க ஒழு செஞ்சீங்கன்னா சொன்னிருக்காங்க. பாத்தீங்களா, ஒழு முறியக்கூடிய கேட்டகரியில சொல்லும் போது யூரின் போனா ஒளி முறிஞ்சிரும், அதே மாதிரி காற்று பிரிஞ்சா ஒளு முறிஞ்சிரும், விந்து வெளியேறினா ஒளு முறிஞ்சிரும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலம் போனா ஒளு முறிஞ்சிரும், இதையெல்லாம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உங்க ஒளு முறிஞ்சிரும் அப்படின்ட்டாங்க. நீ ஒளு மர செஞ்சுட்டு தான் தொழுகைக்கு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறான், இதை ஆய்வு செஞ்சு சொல்றான். அதுல என்ன ஆகுது, உப்புத்தன்மை 2 மடங்கா இருக்குது. அதே மாதிரி அதோட யூரின்ல யூரியாவை புரத சத்து தேவைக்கும் உமிழ்நீருக்கும் பயன்படுத்தலாம். அந்த யூரின்ல இருந்து வரக்கூடிய அந்த யூரியாவை மீண்டும் ரீப்ராசஸ் பண்ணி அதோடைய புரதத்துக்காகவும் உமிழ்நீருக்காகவும் மீண்டும் மேல போகலாம். அது உடம்புக்குள்ள ஏறி போகுது. மனிதனுக்கு 12% நீர் இழந்தாலே உயிர் போயிடும். நம்ம உடம்புல 12%க்கு மேல தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்முடைய உயிர் போற அளவுக்கு நமக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போய் விழுந்துருவானா. ஆனா இதுக்கு ஒட்டகத்துக்கு
25% இருந்து 30% வரைக்கும் தண்ணி இல்லாட்டா கூட தன்னை உயிர் வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு கேட்டகரி அது உடம்புல இருக்கு. எவ்வளவு சிறப்புகளை பாருங்க. இது உடம்புக்குள்ள பொட்டாசியம், மெக்னீசியம், தாதுக்குள்ளாம் கூட அதுக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கலாம். இப்படி ஒட்டகம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரியில சொன்ன வார்த்தையை விஞ்ஞானிகள் ஏராளமான செய்திகளை அள்ளி திணிக்கலாம். ஒட்டகத்தை பாருப்பா, ஆய்வு செஞ்சு பாரு, அந்த வெயில்ல பாலைவனத்துல வாழுகிற மாதிரியான செட்டிங்ல தண்ணி இல்லாத பூமியா இருந்தாலும் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற, அது வெயில்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிற, அந்த யூரியனை பாதுகாத்து வச்சுக்கிற, அதோடைய பால்ல இருந்து பால் குடிச்சிங்கன்னா கூட உப்பு கைக்கும். அது பால் குடிச்சு பார்த்திருக்கீங்களா? பால்ல கூட உப்பு கைக்கும். பால் நிறைய குடிக்க முடியாது, அந்த பால்ல இரும்பு சத்து இருக்கு, விட்டமின் சி இருக்குன்றான். ஆனா அந்த பாலை குடிச்சா கூட உப்பு கைக்கும். அந்த கறி உப்பு கைக்குது, அதோடைய யூரின்லயும் ஜாஸ்தி உப்பு இருக்குது, அதோடைய பால்லையும் உப்பு இருக்குது. அந்த உப்புத்தன்மை அதிகமா இருந்து அந்த பாலைவனத்தை அந்த மாதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்குள்ள செட்டிங் வச்சிருக்கத பாக்குறோம். ஒரே ஒரு வார்த்தை எவ்வளவு பிரம்மாண்டமா. அல்ல இது ஏன் சொல்றேன்னா, இது மனுஷனுடைய சொல்லா அல்லாஹ்வுடைய சொல்லான்னு ஆய்வு செய்யும். அஃபலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை நாம் எவ்வாறு படைத்திருக்கோம் என்று நீங்க சிந்திக்கவில்லையா? இது சிந்திச்சு பார்ப்பா. நீ மனுஷனுடைய சொல்ல 1400 ஆண்டுக்கு முன்னாடி ஒட்டகத்தை பத்தி எல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது, மருத்துவத்தை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போது, ஒரு வரியில இத்தனை சங்கதிகளை எப்படி சொல்ல முடியும்? இது அல்லாஹ்வுடைய சொல்லா மனுஷனுடைய சொல்ல, நீ சிந்திச்சு பாரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம இடத்துல சவாலாக முன்னிறுத்துகிற ஒரு வசனமாக இதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துருவோம். ஒரே வார்த்தையில எவ்வளவு விஷயங்கள் உள்ளட, இதை இன்னும் ஆய்வு செஞ்சா இன்னும் ஏராளமான செய்தி சொல்லுவோம் ஒட்டகத்தை பத்தி. அது மாதிரி இன்னொரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற 55வது அத்தியாயம் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான், நிறைய நம்ம குர்ஆன்ல அடிக்கடி ஓதுகிற ஒரு சூரா. இது அல்லாஹ் சொல்றான் 55வது அத்தியாயத்துடைய 19வது வசனம் சொல்றான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். இரண்டு கடல்களுக்கு மத்தியில சந்திக்கிற நேரத்துல நான் திரையை ஏற்படுத்தியிருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்துல நான் ஒரு திரையை போட்டு வச்சிருக்கேன்பா, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல நீங்க எதை பொய்யன்னு கருதுறீங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்கன்றான். இந்த ஒரே ஒரு வார்த்தையை இன்னைக்கு கொலராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அவன் டாக்டர் வில்லியம் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி இதை ஆய்வு செய்யறாரு. என்ன இந்த வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லப்பட்டிருக்குது, என்ன இது திரை இருக்கிற இந்த கடலுக்கு மத்தியில திரை இருக்கு என்று சொன்னா என்ன திரையா இருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யும் போது 3 கடல்கள் 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கடல் இன்னொரு கடலுக்கு மத்தியில எந்த வகையான திரையும் கண்ணுக்கு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள என்ன திரை இருக்கு, இந்த தண்ணி இந்த தண்ணியோட கலக்கல, இந்த தண்ணியோட உப்புத்தன்மை வேறையா இருக்கு, இந்த தண்ணியோட உப்புத்தன்மை வேறையா இருக்கு, இந்த தண்ணியோட நிறத்துடைய அடர்த்தி வேறையா இருக்கு, இந்த தண்ணியோட நிறத்தின் அடர்த்தி வேறையா இருக்கு. ஆனா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு திரையை போட்டு வச்சிருக்கான். என்ன இடத்துல போட்டு வச்சிருக்கிறான்? பல நாடுகள்ல முக்கியமாக சொல்லப்படுகிற நாடு பாத்தீங்கன்னா அலஸ்கா வளைகுடா, அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல் ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு இடையில் இருக்குது. அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவிற்கு இடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய நீர்நிலையும் சொல்லப்படுது. இந்த மாதிரி இடத்துல அதை இருக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்றான், அதுல காட்டுறான். நடுக்குள்ள கடல், இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் கடல் எல்லாம் வரும். பல்லாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து தண்ணிகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த சேர்ற அந்த இடத்துக்கு நடுவுல ஒரு திரை மாதிரி இருக்குது. திரைனா ஃபர்சக், அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஃபர்சக். ஃபர்சக்னா திரை அப்படின்றான். அந்த திரைய விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு சொல்றான், 2 கடலுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா தண்ணி ஒண்ணு சேரல, உப்பு தன்மை வேறு வேறா இருக்கு, அடர்த்தி வேறு வேறா இருக்கு. இப்படியான ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலை பத்தி ஆய்வு செஞ்சதே கிடையாது. கடல் பயணமே மேற்கொண்டது இல்ல. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது கடல்ல வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, கடல்ல போனதே இல்லை. கடலுக்கு மத்திய ஓரத்துல போன மாதிரியான சில செய்திகள் கூட இருக்குது. ஆனா கடல்ல பயணம் பண்ணதே கிடையாது. கடலை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு காலத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நீங்கள் எதை பொய்யென கருதுகிறீர்கள்? புரியும், அந்த அத்தியாயம் முழுக்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் நீங்க எதை பொய்யென கருதுகிறீர்கள் அந்த அத்தியாயம் முழுக்கவே நம்ம படிச்சு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு அத்தியாயம் வைங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், 2 கடலுக்கு மத்தியில நம்ம திரையை வச்சிருக்கோம், நீங்க பார்க்கலையா, ஆய்வு செய்யலையான்னு கேட்கும் போது இது மனுஷனுடைய சொல்லா
அல்லது இறைவனுடைய சொல்லா என்று நம்ம சிந்தித்து பார்க்க சவாலா அல்லாஹ் முன்னிறுத்தம். மனுஷனால இது சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல, இது இறைவனால மட்டுமே 100% சொல்லியிருக்க முடியும்னு சந்தேகத்திற்கு இடமிடாம முன்னிறுத்தக்கூடிய ஒரு வாசகத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னும் சவாலாக முன்னிறுத்தக்கூடிய பாருங்க. பொதுவா உயிரினங்கள்ல மனிதர்களுக்கு மத்தியில ஆண் பெண் என்ற ஒரு ஜோடி இருக்கு, விலங்கினங்களுக்கு மத்தியில ஆண் பெண் என்ற ஒரு ஜோடி இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை யாரும் மறுக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் ஒரு இடத்துல வாசகத்தை பயன்படுத்துறான், உலகத்துல படைக்கப்பட்டிருக்க அனைத்திலையுமே நான் ஜோடிகளை வைத்திருக்கேன்றான். எல்லாத்திலையுமே ஜோடி இருக்கு, கரண்ட்ல கூட ஜோடி இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, இப்படி ஒரு இதுலயும் இங்கெல்லாம் நீங்க போய் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அங்கே வந்து 2 ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ற மாதிரியான நிலையை அல்லாஹ் எல்லாத்தையும் வச்சிருக்கான். தாவரங்களையும் வைத்திருக்குன்னு நல்லா சொல்றான். தாவரத்தை பொறுத்தவரை யாருமே ஆண் பெண் இருக்குன்றதெல்லாம் அன்னைக்கு சொல்ல முடியாது, இன்னைக்கு சொல்லலாம் ஆய்வு செஞ்சு. அன்னைக்கு சொல்ல முடியுமா? 1004 ஆண்டுக்கு முன்னாடி தாவரத்துல ஆண் பெண் இருக்குது, அது எப்படி ஆண் பெண் இருக்கும்? அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலை யாரு? அதுக்குதான் அல்லாஹ் பறவைகளை படைச்சிருக்கான். பறவைகள் என்ன பண்ண? தேனீக்களை படைச்சிருக்கிறான், ஈக்களை படைச்சிருக்கிறான். இப்படி பல வகையான உயிரினங்களை படைச்சு வச்சு ஆண்ல இருந்து மகரந்தத்தை கொண்டு போய் பெண்ணிடத்துல, பெண் பூக்கள்ல, பெண் பழங்கள்ல அதுல போய் சேர்த்து வச்சு அதுல இருந்து இனப்பெருக்கம் வரக்கூடிய வேலைகளை ஆண் தாவரங்கள், பெண் தாவரங்கள் இப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண் பெண் என்ற ஜோடி இருக்கிறதுன்றது தாவரத்துல இருக்குன்னு நமக்கு சொல்றான். 20வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம், 13வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அவனை பூமியை உங்களுக்கு தொட்டிலா அமைத்தான். ஏற்கனவே இந்த வசனம் பார்த்துட்டோம். உங்களுக்கு அதில் பாதைகளை ஏற்படுத்தினான், வானத்திலிருந்து தண்ணி இறக்கினா. இப்பதான் இன்ஷா அடுத்த தண்ணி பத்தி வானத்திலிருந்து அல்லாஹ் எப்படி தண்ணி இறக்குறா, அந்த வாசகத்தை எப்படி 1400 நாளைக்கு முடி சொல்ல முடியும், அந்த தண்ணி எப்படி உருவாகுது, மலை செட்டிங் என்னன்றதா நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதன் மூலம் பல தரப்பட்ட தாவரங்களை ஜோடிகளாக உங்களுக்கு வெளிப்படுத்துறோம். ஜோடியா அதன் மூலியமா தாவரங்களை உங்களுக்கு ஜோடியா வெளிப்படுத்தும். ஜோடி தாவரத்துல ஜோடி இருக்கு, ஆண் பெண் என்ற செட்டிங் இருக்குன்றத இன்னைக்குதான் கண்டுபிடிச்சான். ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள உள்ள ஆய்வு இது. அன்னைக்கு உள்ள காலத்துல சொல்ல முடிய எந்த வாசகத்தை மனுஷனால சொல்லப்பட்டிருக்க முடியுமா, இறைவனால சொல்லப்பட்டிருக்குமா? நீ சிந்திப்பா. இது சவாலா முன்னிறுத்துறேன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கிறோம். அப்ப முழுக்க முழுக்க இந்த மாதிரி சொல்லப்படுகிற எல்லா வசனங்களையும் நாம ஒரே ஒரு வாசகத்தை, ஒரு வார்த்தையை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம் என்றால் ஏராளமான செய்திகளை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை பார்க்கும். மனுஷனுடைய படைப்பை பத்தி கூட எப்படி நம்ம சொல்றான், உலகத்துல மனுஷனுடைய படைப்பை கூட குரங்குன்னு வச்சுன்றான். மனிதனுடைய படைப்பே ஒண்ணுமே இல்லாம இருந்து அது குரங்குல இருந்து வந்ததான ஒரு செட்டிங்கா தான் மனுஷன் நம்புறான். டார்வினுடைய கொள்கை அதை தான் உலகத்துல சொல்லிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அது எப்படி உருவாச்சுன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா எதுவுமே இல்லாம இருந்திருக்கணும். அது எப்படி மத்த வானம் வந்துச்சு, பூமி வானங்கள் வந்துச்சு, பூமி வந்துச்சு, மத்த கோள்கள் வந்துச்சு, மற்ற உயிரினங்கள் எப்படி வந்துச்சு, கடல் உயிரினங்கள் எப்படி வந்துச்சு, இந்த செட்டிங் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறோம். ஆனா மனிதனுக்கு மட்டும் எப்படி பாக்குறான்னா, குரங்கி மனுஷன் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கா, செட்டிங் நம்மள மாதிரி இருக்கும். பார்த்தா கை கால் மூஞ்சி முகம் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அது முடி குரங்குல பல விதைகள் இருக்கும், கொரில்லா குரங்கு மற்ற குரங்குன்னு வித்தியாசம் இருக்கும். அதுக்கு முடி ஜாஸ்தி இருக்கும், முடி கம்மி, இப்படிதான் வித்தியாசம் இருக்கும். ஆனா ஆக்ஷன் எல்லாம் பார்த்த உடனே மனுஷன் செய்யற மாதிரியே செஞ்ச உடனே இதுல இருந்து அது வந்திருக்குன்னு இவனா கற்பனையா சொல்லலாம். ஆனா அன்னைக்கு 1400 ஆண்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணு நான் படிச்சிருக்கிறோம். யா அய்யுஹன் நாஸ் கலக்னாகும் மின் ஸக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணு நாம் உங்களை படைச்சிருக்கிறோம். வஜஅல்னா ஷுஊபா வ கபாயில லிதரஃபு, உங்களுக்கு இடையே நாம கோத்திரங்களையும் குலங்களையும் ஏற்படுத்தியிருப்பது ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நீங்கள யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்க. மனுஷனுடைய படைப்பினாலேயோ உயர்வு தாழ்வுனாலேயோ ஏற்ற இறக்கத்தினால உயர்ந்தவன் அல்லாஹ்விடத்துல ஆக முடியாது. அல்லாஹ்விடத்துல சிறந்தவன் ஆகும்னா அல்லாஹ்வை நீ அதிகமா அஞ்சணும். உன் குலத்தால நான் பிராமண குலம், நான் சத்திரிய குலம், அல்லது நான் தலித்து குலம் என்பதனால் குலத்தை வச்சுலாம் நீ உலகத்துல சிறந்தவனா ஆக முடியாது, அல்லாஹ்விடத்துல சிறந்தவனா ஆக முடியாது. இங்க நீ பெருமடிச்சுக்கலாம். உனக்குள்ள நான் குலத்தையும் உங்களுக்குள்ள கோத்திரத்தை நான் ஏற்படுத்தியிருப்பதெல்லாம் ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான். இவர் இந்த குலத்தை சார்ந்தவர், இந்த குடும்பத்தை சார்ந்தவர், இந்த ஊரை சார்ந்தவர், இதுக்குத்தான் ஏற்படுத்திருக்கணும். தவிர அதை வச்சு நீ பெருமடிக்காத. அன்னைக்கு பெருமடிச்சாலும் ரசூலுல்லாஹ் காலத்துல நான் அரபி, நீ எல்லாம் அஜமி, நீ எல்லாம் காடு மாடுக்கு சமமானவன், நான் தான் உயர்ந்தவன், நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் அரபி பேசுறேன், நான் உயர்ந்த குலத்தை குறைசை சார்ந்தவன், அதெல்லாம் தூக்கி தூர போட்டால். மார்க்கத்துல ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ கலரை வச்சோ மொழியை வச்சோ யாருக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்விட்ட அடிமைதான். எல்லா மனுஷன்ல தான் வந்திருக்க. நீ ஆய்வு செய்யலாம். அல்லாஹ் சவால் விடுறான், நீ மனுஷன். நான் சொல்றேன் ஒட்டுமொத்த உலகமே
ஒரு மனித ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்க தவிர குரங்குல இருந்து வரவே இல்லைன்னு அல்ல அடிச்சு என்ன செய்யறான், இந்த உலகத்துக்கு முன்னிறுத்துக்கிறான். இன்னி வரைக்கும் பொய்ப்பிக்க முடியல. அவன் சொன்ன டார்வின் கொள்கை பொய்யா போச்சு. அப்படிலாம் அன்னைக்கு ஏன் அவன் ஒரு கேள்வி கேட்கறான், அன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில இருந்த குரங்குகள் மனுஷனா மாறினா இந்திக்குள்ள குரங்கு ஏன் மனுஷனா மாறல? பரிணாம வளர்ச்சின்றது மாறிக்கிட்டே வந்திருக்குது, எதுவுமே நிக்கல. ஆடு குட்டி போடுது, மாடு குட்டியை போடுது, கோழி முட்டையை கொடுக்குது, அதுல இருந்து கோழி உருவாகுது. உலகத்துல எல்லா உயிரினமும் அதோடைய இனப்பெருக்கத்தை பரிணாம வளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் குரங்கு மட்டும் நிப்பாட்டுச்சு? குரங்கு வந்து மனுஷன் உற்பத்தி ஆகி வந்துட்டு இருக்கணும்ல, நடக்கவே நடக்காதுன்னு அல்லாஹ் முன்னிறுத்தலாம். இப்படிப்பட்ட வேதத்தை உலகத்துல வேற யாருக்குமே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இன்னும் இந்த மாதிரி சவால் விடுகிற பல்வேறு விஷயங்களை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான செய்தியை சொல்லித் தருகிறான். அதையெல்லாம் அறிந்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்தியும் பிறர் ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.